அப்பாவுக்கு முத்தம் கொடுப்பா. முத்தம் கொடு. பாப்பா கொடு. அப்படி பண்ணுமே, அப்படி பண்ணுமே. சரி காட்டு. புதினாவை மட்டும் பறித்து வச்சுடு. நாங்கள் வந்துடுறோம். இதை மீல் மேக்கரை ஊற வைக்கணும் தானேம்மா? அதையும் ஊற வச்சுடு. நாங்கள் கொல்லைக்கு போயிட்டு உடனே வந்துடுறோம். இந்த வெங்காயத்தையும் கட் பண்ணிவிடு. 10 நேரம் நடந்தோம்னா முடிஞ்சு. விவசாயம்னா அப்படி தான் போய். உங்கள் வீட்டில் பொண்ணு கட்டினத்துக்கு என்ன நல்லா செய்ய சொல்கிறீங்கடாங்கிற மாதிரி ஆளு போகிறாரு இல்லையா? மணி என்ன 5:30 தான் ஆகுது. 5:30 6 மணி ஆக போகுது. 6 மணி சொல்லிவிட்டான் மதியம். தெரியாது. ஊருக்கு ஊர் இந்த மணி கட்டி வச்சிருக்கிறதும் உங்களுக்கு கொண்டாட்டமாக போய்த்து. டைம்னா கரெக்டாக அடித்தாலும் கிளம்பிடுறீங்க. ஆமாம் ஆமாம். என்ன எங்கள் வீட்லேருந்து என்ன எடுத்துகிட்டு போகிறேன்? சோறு. சோறு என்ன இன்னைக்கு எங்கள் வீட்லேருந்து போகுது உனக்கு? வீட்டிலேருந்து வரைக்க சொன்னேன் வேலைக்கு போகிறேன்னு. அப்புறம் என்ன புளிச்சக்கறி இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். உனக்கு எத்தனை பிள்ளைகள்னு கேட்குறாங்க, அதை மட்டும் அப்படியே சொல்லி பார்ப்போம். எத்தனை புள்ளி வேணா? 4 பேர். 4 புள்ளிவா? 3 பொண்ணு 1 ஆண். அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டில் இறங்கிட்டாங்க கழுத்தில். செம்ம வரப்பு தான். எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 4:30, 4:30, 4:30, 7:30ங்கிற மாதிரி 4:30ன்னு சொல்கிறோம்ப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 4:30. இப்போ வீட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் இல்லவே இல்லை, கொல்லைக்கு போயிட்டாங்க. இப்போ இங்கே யார் யார் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான், மாமா, தங்கச்சி, நம்ம நெத்திக்கு. இப்போ நாங்கள் 3 பேர் தான் இப்போ வீட்டில் இருக்கோம். அண்ணா அண்ணி உள்ளே இருக்காங்க. இப்போ வந்து வீடியோவில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம். நைட்டுக்கு தான், இப்போ கிடையாதுன்னா ஒரு 7 மணி வாக்கில் நைட்டுக்கு பண்ண போகிறோம். அதுக்கான வேலையில் தான் மாமா இறங்கியிருக்காரு பாருங்க. நித்திக்கு அப்பா என்ன பண்ணுறாரு? அப்பா என்ன பண்ணுறாரு? இது கீழே வச்சுட்டு சொல்லு. அப்பா என்ன பண்ணுறாங்க? காய் நறுக்கிறாரா? வந்துட்டுருக்கேனுங்க. ஏடு நித்திக்கு வந்து இப்போ விளையாட்டு ஜாமான் இது தாங்க அவனுக்கு. தண்ணி அடிப்பா. ஆயா எப்படி கோலம் போடணும்னு சொல்லு. மாமா காலத்தில் தண்ணி கட்டி. ஆயா எப்படி கோலம் போடணும் அடி. அங்கே வருங்க. இப்படி தண்ணி அடிக்கிற வேலை தான் இப்போ விளையாண்டுட்டு இருக்காப்புல. மேலே ஒவ்வொருத்தர் மேலேயும் காலில் கையில். விடு விடு விடுப்பா விடுப்பா. ஆயா கோலம் போட்டு கட்டுப்பா. நாங்கள் போடுறோம் சார். ஆயா இப்படி தான் கோலம் போடுமா, போட்டு காமிக்கிறோம். ஆயா கோலம் எப்படி? ஆயா எப்படி போடணுமோ நித்திக்க தண்ணியால் ஆயா எப்படி கோலம் போடும் காட்டு. சரி சரி. அம்மா கோலத்தை காட்டு. அம்மா கோலம் அம்மாவுக்கு ஈஸியால் போட்டுரும். ஸோ மக்களே, வீடியோக்களை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னென்னா வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம் நம்ம வீட்டில். அதுக்கான வேலையில் தான் மாமா இறங்கியிருக்காங்க. தக்காளி கேரட்டு நறுக்கிட்டாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பீன்ஸ் இங்கே இருக்குங்களா? ஆமாம், பீன்ஸ் இங்கே இருக்குது. பீன்ஸ் எல்லாம் இருக்குது, வெங்காயம், தக்காளி. அடுத்ததாக இதுக்கு பேர் எங்கள் ஊரில் வந்து இது என்ன சொல்லுவோம்? மீன் மேக்கர் தான் சொல்லுவோம். மீன் மேக்கர். ஆனால் தமிழில் நாங்கள் பீன்ஸ்னு சொல்லுவோம். கறி பண்ணுன்னு சொல்கிறது. அப்படியா? அடுத்தது பட்டை, கிராம்பு எல்லாம் இருக்குது மக்களே இதில். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம். அடுத்ததாக பாப்பாவின் வேலை என்ன ஆகிட்டுருக்குன்னா, அம்மாவும் அப்பாவும் கொல்லைக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சுடு தண்ணி, வெந்நீர், கொல்லையிலேருந்து வந்தால் குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி போட்டுட்ருக்கு பாப்பா. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சுட்டு நறுக்கி எடுத்து வச்சுட்டு கொல்லைக்கு போயிட்டு நான் நறுக்கி வச்சுட்டு கொல்லைக்கு போயிட்டு ஃபுல்லாக வர மாட்டுது, பேச வர மாட்டுது. அதாவது காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சுட்டுங்க. பிரியாணி கட் பண்ண தேவையில்ல. காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சுட்டுங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து நானும் மாமாவும் கொல்லைக்கு போகிறோம். அப்பாவுக்கு வந்து இன்றைக்கி உடம்பு முடியல, ஜுரம். ஸோ அதனால் அப்பா என்ன சொன்னார்னா, நீங்கள் கொல்லைக்கு வாங்க, சோளம் உடச்சிட்ருக்கு, அதெல்லாம் வாங்கி கட்டுவோன்னு. பகலில் இன்றைக்கி வேலைக்கு போகல. சாயந்தரம் 4 மணிக்கு தான் போயிருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஏரி வெட்டு 100 நாள் வேலை வந்துருச்சுன்னு ஆள் கிடைக்கல. அதனால் பகலில் போகாமல் விட்டுட்டாங்க. அந்தியில் தான் போயிருக்காங்க. ஸோ சோளம் உடைச்சதெல்லாம் அள்ளி கொட்டணும், நீங்கள் வாங்கன்னு அப்பா என்னையும் மாமனையும் கூப்பிட்ருக்காங்க. நாங்கள் அதுக்கு போகிறோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் நறுக்கி வச்சுட்டோம்னா அப்புறம் வந்து உடனே டக்குன்னு பண்ணிடலாம்ல, அதுக்கான வேலையை தான் இப்போ செஞ்சிட்ருக்கோம். இது செஞ்சு முடிச்சுட்டு கொல்லைக்கு போகணும். எத்திக்கே இது யாருப்பா? அப்பா அப்பா அடிப்பா, அப்பா அடி அடி, அப்பா அடி அடி. அப்பா அடிக்க மாட்டான் என்னப்பா, அப்பா அடிக்க கூட மாட்டாங்கன்னு வாயில் வைக்க. அம்மா என்ன பண்ணுது? அம்மா தண்ணி ஊற்றுதா? அப்பாவுக்கு முத்தம் கொடுப்பா, முத்தம் கொடு. பாப்பா கொடு. அப்படி பண்ணுமே, அப்படி பண்ணுமே. சரி காட்டு. நறுக்கிட்டு போகலாமாம்மா? போகலாம். இந்த பீன்ஸ் மட்டும் கட் பண்ணிட்டேன்னா நான் கட் பண்ணுறேன் உங்களுக்கு. அலசிட்டு நல்லா பீன்ஸு 2 பக்கமும் இருக்கிற இதுக்கு பேர் என்னம்மா சொல்லுவாங்க? காம்பு. இதை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். மாமா வந்து கட் பண்ணிடுவாங்க. இப்படி கையால் நறுக்கி கொடுத்துட்டோம்னா கேரட் நறுக்க நறுக்க ஒரு ஆள் வந்து பாருங்க. என்ன பார்த்தீங்கிற? கேரட் சொல்லுப்பா, கேரட் கேரட் சொல்லு. ஒன்றுலாம் இல்லை, அப்படியே அதுலேயே வாயில் போடணும். கேரட் மாமாவுக்கு மாமாவுக்கு மாமாக்கா இது இல்லை. இது கூட மாமாவுக்கு இது சொல்லல. அங்கே அங்கே கூட கட் பண்ணி தரேங்களா? அதை கூட மாமாவுக்கு. இது கூட மாமாவுக்கு விட்றா. மாமாவுக்கு கேரட்லாம் அப்படியே கொடுக்கக்கூடாதா? என்ன இதை காட்டிட்டு இருக்க? என்ன அது? இது என்னதுப்பா? இது என்னது? கேக்கு இல்லை, மிட்டாய்ங்கிறான் அம்மா வாயில் வச்சு. கேட்கான். பன்னு சொல்லு. பன்னு பன்னு மண்ணா மண்ணா இல்லை பண்ணு. புதினாவை மட்டும் பறித்து வச்சுடு. நாங்கள் வந்துடுறோம். இதை மீல் மேக்கரை ஊற வைக்கணும் தானேம்மா? அதையும் ஊற வச்சுடு. நாங்கள் கொல்லைக்கு போய்ட்டு உடனே வந்துடுறோம். இந்த வெங்காயத்தையும் கட் பண்ணிவிடு. நீ தூக்க பார்த்துக்கண்டே போவோம்மா. இப்போ மக்களே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கொல்லைக்கு போனோம். எங்கள் அப்பா எங்களை எதிர்பார்த்துட்ருப்பார். மூட்டை வாங்க வர சொன்ன ஆள் இன்னும் வரலன்னு. ஸோ அதனால் கொல்லைக்கு போயிட்டு வந்துடலாம் வாங்க. கொல்லையில் போய் என்னென்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சின்ன வீடியோவாக காட்டுறேன். நேராக இப்போ கொல்லைக்கு கிளம்பிட்டோம். சீரம் ஒன்று போட்டோம். அதுதான் வந்து ஒரு ரோடு மாரி போகும். நம்ம வந்த வண்டி அங்கேயே நிறுத்தி வச்சுட்டு நிழல்ல மரத்துக்கு அடியில் வந்து இந்த வாய்க்காலில் ஏறி அணையில் ஏறி இப்படி வந்தோம்னா நம்ம சோள கொல்லை. இந்த சோளை வந்து உடச்சாச்சு. இந்த கொல்லையெல்லாம் உடச்சி சாக்கில் கொஞ்சம் அங்கே முட்டா கொஞ்சம் கொட்டி வச்சுருக்கோம். இப்போ வந்து வேறு கொல்லையில் உடைக்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். மாமா முன்னாடி போயிட்டுருக்காங்க. சோளத்தெல்லாம் முன்னாடி முட்டா கொட்டி வச்சுருந்தோம் இல்லையா? இப்போ வந்து சாக்கிலே வச்சுக்கிட்டோம். ஏன்னா கம்மி சோளம் இருக்கிறப்ப முட்டா கொட்டலை. நம்ம சோளக்கொல்லை பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சோளத்தை அடிக்காமல் வெட்டி இப்படி முட்டா குமிச்சு வச்சுட்டு அடுத்தது வேறு பயிர் போட்டாங்க. எள்ளு, அதாவது இதுதான் எள்ளு. பார்த்துக்குங்க தெரியாதவங்க. எள்ளு செடி, அதாவது நல்லெண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அது இந்த விதையிலேருந்து தான் வரும். இவங்கெல்லாம் எள்ளு தெளிச்சிருக்காங்க. நிறைய பேர் எள்ளு தெளிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம மட்டும்தான் ஒரே பயிர் சோளத்தோடையே நிறுத்திட்டோம். காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, இப்போ தெளிக்கிறப்ப மழை இருக்கும், பின்னாடி மழை இருக்குமோ இருக்காதோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே தெளிக்காமல் விட்டுட்டாங்க. முக்கால்வாசி பேர் எள்ளு போட்டிருக்காங்க, நம்ம போடல. இப்போ என்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சுன்னா, நம்ம முன்னாடி கொல்லையில் காட்டினோம் இல்லையா, மூட்டை மூட்டையாக சோளம் உடச்சி வச்சுருக்காரு, அதை இங்கே தூக்கிட்டு வந்து இங்கே கொட்டி பிடுங்கிறாரு அப்பா. அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். நீங்கள் ஏன் வெறுங்கையை வீசிட்டு வரீங்கன்னு இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். முன்னாடி கொல்லையிலேருந்து
அந்த சோளத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து இந்த இப்போ கொட்டியிருக்கு இல்லையா, இந்த முட்டில் கொட்டணும். கொட்டி ஒன்றா போட்டணும். வண்டி வந்தால் ஒரே கொள்ளையிலே வச்சு அடிச்சுக்கிற மாதிரிங்க. அங்கே இங்கேயும் நிறுத்தாமல் ஒரே கொள்ளையிலே ஒரே இடத்துலையே அடிச்சுக்கிற மாதிரி. இப்போ அதுக்காக தான் தூக்க போயிட்டுருக்கோம். போயிட்டே ரொம்ப வரேன். அது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ஒரு 5-6 குட்டி சாக்கு. அது இல்லாமல் அந்த இடத்துல கொஞ்சம் 5-6 குட்டி சாக்கு இருக்குது. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் தான் அங்கே போடணும். அப்பாவை பாருங்கள், உடல்நிலை சரியில்லாத போதும் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காரு. மாற்ற பிடிச்சி அந்தானே கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பா வந்து விட்டார். பேசுப்பா. தூக்கிட்டு போகலாமா? தூக்கிட்டு போகலாம். குரல்லாம் குறைஞ்சிருச்சு, என்னன்னு சொல்லு மக்கள்கிட்ட. குறையில மாறிடுச்சு, உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சி நீர் கொண்டுக்கிடுது. அது போய்ட்டு ஆஸ்பத்திரி போய்ட்டு மாத்திரை போட்டுருந்தேன். ஊசி போட்டு மாத்திரை போட்டேன். ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. 2 மணி நேரம் தான் எடுத்துருக்கேன். ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுப்பா, அப்போ தான் சுரமெல்லாம் குறைய அப்படின்னுதுவா. நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? எடுக்க வேண்டியது தான், என்ன பண்ணுறது, வேலை அப்படி இருக்குது. சரி நீ தூங்க, எனக்கு மட்டும் தேய்க்கிட, நானும் மாமனை மட்டும் தேய்ட்டு போகிறேன். சரி இதை கொண்டு போட்டு வா. சரி ரைட்டாக இருக்கு. 10 நேரம் நடந்தோம்னா முடிஞ்சுது. விவசாயம்னா அப்படி தான் போய். உங்கள் வீட்டில் பொண்ணு கட்டினத்துக்கு என்னென்னலாம் செய்ய சொல்கிறீங்கடாங்கிற மாதிரி ஆள் போகிறாரு. கொஞ்சம் தூரம் நடந்தால் ஈவினிங் டைமில் எக்ஸசைஸ் மாதிரி தூக்கிட்டு வந்து கொட்டுறோம். அங்கே இருந்த எல்லா குட்டி சாக்கியும் தூக்கிட்டு வந்து இங்கே கொட்டிட்டோம். அம்மாலாம் பாருங்கள், வீர பெண்மணி எங்கள் அம்மா. இவங்க இங்கே கொல்லையில் இருக்கிறத வடிச்சிட்டு வந்து அன்னைக்கு மாரி கொட்டுறாங்க. எங்கள் அம்மா மக்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க, நீ பாட்டுங்க பாரு. மக்கள் பார்த்துட்ருக்காங்க வீடியோவில் வீடியோ எடுக்கிறாங்க, நம்ம பார்ப்பாங்கல்ல. ஆமாம் பார்க்கட்டும். அது கொண்டு வந்து அதை ஓடிச்சாந்து கொட்டுறோம். 2 ஆள் ஓடிச்சிக்கிட்டு இருக்கு. அது தூக்கி அந்த கொட்டிகிட்டு இருக்கேன். எத்தனை மணிக்கு கலையுங்க? என்ன நம்ம தான் பொழுது போய்த்து நம்ம கலையிற நேரம் தான். இந்த கொஞ்ச நேரமாக நாங்கள் போயிடுங்க. 6 மணிக்கா? 6 மணிக்கு கொள்ளையிலே உனக்கு கிளம்புங்க நினைச்சிட்டு 6 மணிக்கு நான் ஒரு 2 குடிசாக தீர்ந்துனா கிளம்பிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வேலை விறுவிறுப்பாக இருக்குங்க. வேலை முடிகிற டைம். நாங்களும் லேட்டாக வந்தாலும் எல்லா குட்டி சாக்கியும் அள்ளிட்டு வந்து இங்கே போட்டோம். முன்னாடி வரல இந்த எல்லா குட்டி சாக்கியும் இங்கே தூக்கிட்டு வந்துட்டோம். தீர்ந்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் எண்டில் வேலை செய்கிறாங்க. ஆயாலாம் அங்கே தான் இருக்காமா. ஆயா வயத்தாயா மருந்து பார்த்து எல்லாம் கலக்க நிற்கிது. மக்களே அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஐயோ என்ன வடிக்கிற? வீட்டுக்கு போகிற நேரம் ஆகிப்பிட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்க வடிக்காம. ஓடிச்சாலும் ஓடிப்பேன், குஞ்சு இருந்தாலும் குஞ்சிருப்பேன். மாவு விட்டு கொள்ளங்கிறியா? ஆமாம் ஆமாம். காசும் அதேமாரி வாங்காமல் இருக்கணும். காசு கேட்டாக்கோ ஏன்னா கீழே வடிக்கிறத போட்டுட்டு இந்தா குட்டி சாக்கு அது கிடக்கட்டும், நான் அள்ளிக்கிறேன். ஐயா வந்து பாருங்க விறுன்னு வடிக்கிறாங்க. ஐயா இங்கே பாரு, வணக்கம் மக்களேன்னு சொல்லு. என்ன வேலை செய்கிறேன்னு சொல்லு. அப்படி யாருக்கு என்னன்னு தெளிவாக சொல்லு பார்க்க. யாருக்கா ஓட்டு கொள்ளதான் பிடிக்குது. காலையில் எங்கே போனீங்க? வரல, காலையில் ஏரி வெட்டுக்கு போகணும். ஏரி வெட்டு. அங்கே இருந்து இந்த தடவைலாம் மழை வந்தால் நீங்கள் ஏரி வெட்டினதில் தண்ணி சுனாமியில் வந்துடுமாம்ல. அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் வெட்டினா வெட்டு நோண்டி வச்சுருக்கு நல்லா. அதுதான் சேம் கொள்ளை தாங்க. அதாவது இதுலேருந்து இது வரையும் ஒரே கொள்ளை தான். ஆனால் இதுக்கு இங்கிட்டு தான் சோளம் இருக்குது. இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா பில்லு எவ்வளோ பில்லு இருந்தாங்க. இதெல்லாம் அவ்வளோ நெருக்கி கதிரே இல்லை, பில்லு தான் அதிகமாக இருக்குது. இடையில ஒரு திட்டு இப்படி வந்து விளைச்சல் குறைஞ்சிருச்சு இந்த இடத்துல மட்டும். அம்மா நிற்கிற இடத்துல கொஞ்சம், அதாவது அது எஜ்ஜி அதுக்கங்கிட்டு வரத்தவங்களுங்க. இந்த எஜ்ஜில் லைட்டாக 4 பட்டம் நல்லாயிருக்கு. நம்ம போயிட்டு உடச்சி வச்சுருக்கிற இந்த சோள மூட்டையெல்லாம் ஒன்று ஒன்றா தூக்கிட்டு போய் அந்த முட்டில் கொட்டிகிட்டு இருக்கேன். நம்ம வேலை செய்கிறத வீடியோ பிடிச்சி கட்டுறதுக்கு யாருமே இல்லைங்க.
நேரம் வந்து பார்த்திங்கன்னா இருட்டிக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே வந்துட்டு அப்பா ஆட்டுக்கு கொஞ்சம் தலை இருக்க சொன்னாங்க. வேப்ப மரத்தில் வந்து தலை அறுத்துட்ருக்கேன். இதை அறுத்துட்டு அப்பா பில்லு இருக்கிறாங்க, அதோட வச்சு கட்டி வீட்டுக்கு வந்துட்டு போக வேண்டியதான். நல்லா இருட்டிடுச்சு பாருங்கள். சூரியன் அங்கே போயிடுச்சு. அது அப்பா பில்லு அறுத்துட்ருக்காரு. இதை நான் ஆட்டுக்கு தலை அறுத்துட்ருக்கேன். கிளம்பிட்டீங்களா? நேரம் இல்லையா? மணி என்ன 5:30 தான் ஆகுது. 5:30 6 மணி ஆக போகுது. 6 மணி சொல்லிவிட்டான் மதியா. தெரியாது. ஊருக்கு இந்த மணி கட்டி வச்சிருக்கிறதும் உங்களுக்கு கொண்டாட்டமாக போய்த்து டைம்னா கரெக்டாக அடிச்சானு கிளம்பிடுறீங்க. ஆமாம் ஆமாம், போகணும்ல நேரம் ஆகுது. சரி போயிட்டு குளிச்சுட்டு வீட்டுக்கு வா, அதுக்கப்புறம் லேட்டாக. பொழுதே போயிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தலை அறுத்து வச்சுருக்கேன் ஆட்டுக்கு. குடம் எடுத்துகிட்டு போல தண்ணி சாக்கு போட்டு மூடி வச்சுருக்கேன். அரை குடம் இருக்குது. நாளைக்கு போதும் வச்சுக்க வேண்டியதான். அதை சரி. அப்புறம் அதை என்னத்த இங்கேருந்து தூக்கிட்டு போய் அங்கேருந்து தூக்கிட்டு வருது. பாரு, நீ கொஞ்சம் தலையை வச்சு தூக்கிட்டு வா. போய் நான் நேரத்தில் குளிக்க. அதெல்லாம் போய்த்து அங்கே வைத்துமா. இன்றைக்கி எவ்வளோ உடைச்சோமோ அதை மட்டும் அப்படியே மூடி வச்சுட்டு அம்மா ஆயெல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்போ நானும் மாமா அப்பா மட்டும்தான் இருக்கோம். அப்பா இந்த தூக்கிட்டு வராங்கள்ல பில்லு, இந்த பில்லை நான் அறுத்து வச்ச வேப்பந்தலையில் கட்டி கிளம்ப வேண்டியதான். போகலாமாப்பா? வீட்டில் பார்த்துக்கிறது இங்கே இருக்குனுங்கிறியா? அப்படியே நான் எடுத்துகிட்டு வரேன்ப்பா. வை வெளியில் போடு. வெளில வைக்கணுமா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கிளம்புறோங்க வீட்டுக்கு. இந்த வேலை தான். வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மாமன் புல்லுக்கட்டை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார். அப்பா வந்து பார்த்திங்கன்னா மாடெல்லாம் அவுத்துடுறாங்க வீட்டுக்கு. நல்லா இருட்டிடுச்சுங்க. வீடியோவில் தான் கொஞ்சம் பிரைட்டாக காட்டுது. வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருட்டி தான் போயிடுச்சு. கன்றுக்குட்டி, நாட்டு மாடு ஒன்று, இன்னொரு சிந்து மாடு, மொத்தம் 3 உருப்படியும் ஓட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். மாடை வந்து பார்த்திங்கன்னா அப்பா அவுத்து விட்டுட்டாரு. அது அந்தமாய் இந்தமாயும் ஓடுது. அதாவது பசு மாடு மட்டும் தான் கையில் வச்சாரு. அந்த கருப்பு மாடு, நாட்டு பசு மாடு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் ஓடுது. அப்பா போய் அதெல்லாம் அப்படியே இந்தம்மா மறிச்சு விட்டு வராங்க. வாங்க அப்படியே போகலாம். இந்தப்பா இங்கே இதுவும் குதிக்குது பாருங்கள். நேரம் ஆயிடுச்சா, கட்டியை கடந்துட்டு துள்ளி குதிக்குது எல்லாம். இது கையில் பிடிச்சிருக்கப்பே இந்த துள்ளி குதிக்குது. அதுக்கு சும்மா கவுத்தில் சுற்றி விட்டதும் அங்கே இங்கேயும் விளையாடுது. வா ஓய்யா. வா வா. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்து மாட்டை கட்டியாச்சு. மாட்டை வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்து கட்டியாச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரியாணி செய்ய போக வேண்டியதான். ஏன்டா எப்போ ஆரம்பித்த பிரியாணி இன்னும் முடிக்காமல் இல்லை இந்தா போயிட்டுருக்கீங்கன்னு நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் வேலையாகிடுச்சு. அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்படியே ஆரம்பிக்கலாமேன்ட்டு நல்லா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரோங்க மக்களே. டீ குடிப்பாங்க, கை கால் கழுவாங்க, குளிப்பாங்க, பால் கறப்பாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு டைமுக்கு சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். அது பார்த்திங்கன்னா சமையலில் இறங்கிட்டோம். மாமா தான் இன்றைக்கி வந்து மாஸ்டராக இருந்து பண்ணி கொடுக்குறாரு பிரியாணி. எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கன்னு. மாமாவோட கைவண்ணம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாம். இங்கே வெங்காயத்தை இறக்குறப்பே ஏப்பம் வருதா? சரி இப்படி பாரு. உனக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ண தெரியுமா? திங்கிறாப்புல இருந்தளவு செய்வேன். நீ என்னென்ன சாப்பிட மாட்ட? மீன், கருவாடு, கறி குழம்பு, ஆட்டுக்கறி, கோழிக்கறி எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லை. முட்டைன்னா திம்பேன். முட்டை போய் வாங்கிதுப்பேன். முட்டைன்னா சாப்பிடுவேன். முட்டை சாப்பிட்றப்ப ஏன் அது வாங்கி சாப்பிட மாட்டேற? சரி விடு, நான் உனக்கு ஒரு நாள் 10 முட்டை வாங்கிட்டு 10 முட்டை கண்டிப்பாக இது நடக்கும் பாரு. முட்டை மட்டும் தான் நீ சாப்பிடுவ. முட்டை வண்டியும் தான். சரி விட, அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். நாங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு.
நல்லா காட்ட. இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்கணும் பாருங்க. தக்காளிலாம் பச்சை மிளகா போடல போடுங்க. எல்லாம் போத்திட்டு படுத்தாருன்னா படுத்துட்டு போட்டாருன்னா நம்ம சமைக்கிறது தான் சாப்பாடு. முதல்ல பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கின பிறகு வெங்காயம்லாம் போட்டு வதக்கின பிறகு இப்போ தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். பச்சை மிளகா முன்னாடியே போட மறந்துட்டோம், அதனால் இப்போ போட்டிருக்கோம். அரிசி வேறு ஊறிட்டு இருக்கு நல்லா. இந்த அரிசி போதுமாப்பா? 7 பேர் இருக்கும். கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. உங்களுக்கு செஞ்சு பழக்கமாகுமா? வெஜ் பிரியாணிலாம் அடிக்கடி செஞ்சு பழக்கமா? இல்லை மச்சான், பேச்சுலராக இருக்கும்போது அப்பப்போ செய்வோம். சண்டேனா ஒரு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து நல்லா செஞ்சு சாப்பிடுவோம். அப்போ கற்றுக்கிட்டது தான். அப்போ கற்றுக்கிட்டு தான் சும்மா. என்னய்யா எங்கள் வீட்லேருந்து என்ன எடுத்துகிட்டு போகிற? சோறு என்ன இன்னைக்கு எங்கள் வீட்லேருந்து போகுது உனக்கு? வீட்டிலேருந்து வடிக்க சொன்னேன், கடைக்கு வரேன்னு. அப்புறம் என்ன புளிச்சக்கறி இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற? புளிச்சக்கரை அதுக்கு இங்கேயே உட்காந்து ஒரு வா சாப்பிட்டு போகலாம்ல. இதை இங்கேருந்து தூக்கிட்டு போய் அங்கே போய் சாப்பிட்டு மிச்சம் தண்ணி தேய்ச்சிருந்தா காலையில் சாப்பிட்லாம். சரி கிளம்பிட்டியா? கிளம்பியாச்சு. ஆயா பாருங்க, சோறு மட்டும் இன்னைக்கு எங்கள் கொல்லைக்கு வந்துச்சு. அதனால டைம் இல்லைன்னா பாப்பாவை வடிக்க சொல்லி சாப்பாடு மட்டும் இங்கேருந்து கொண்டு போகுது. மழை வரப்போகுது. இங்கே நெல்லியா ஒரு நிமிஷம் வந்துட்டு ஒன்று கேட்க மறந்துட்டேன். அதான் மக்கள் எல்லாம் ஒன்றுகிட்ட உனக்கு எத்தனை பிள்ளைகள்னு கேட்குறாங்க, அதை மட்டும் அப்படியே சொல்லி பார்க்கலாம். எத்தனை புள்ளி வேணா? 4 பேர், 4 புள்ளிவா, 3 பொண்ணு 1 ஆண். ஓகே. ஏன் நீ யார் வீட்லேயும் போகல? ஒரு பிள்ளை மட்டும் தான் ஊருக்குள்ளே இருக்குது, மற்ற பிள்ளைங்க வீட்டுக்கெல்லாம் நீ போக மாட்டேன்? போவேன், வேலையில் எப்படி போயிட்டு வருவேன். வேலை இருந்தால் போக மாட்டேன். சரி. ஆயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பொம்பளை பிள்ளைகள், 1 ஆண். பையன்தான் மூத்தவர். எங்கள் அம்மா வந்து 3ஆவது. சித்தி ஒருத்தவங்க இருக்காங்க, பெரியம்மா ஒருத்தவங்க இருக்காங்க. எல்லோரும் வந்து ஆயாப்பா அவங்க இவ்வளோ கஷ்டப்படுது. என்னையா கஷ்டப்படல, இது தலையெழுத்து. எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் வந்து தங்குன்னு சொன்னாலும் தங்காமல் அங்கேனா போய் அதுக்கு 4 கிழமை 10 ரூபா கொடுத்தா தானே, கொடுத்தாம என்னத்துக்கு குண்டிருக்கோம்? வேலை செஞ்சு கொடுக்கணும், அதுக்காக தான் வேலைக்கு போறியா? அப்புறம் என்னது? சரி பாரியா. குட் நைட், இரவு வணக்கம். நல்லா தூங்கு. வணக்கம்மா. என்ன பண்ணிட்டாரப்பா? என்ன பண்ணிட்டு வரேன், மாட்டை வேணா கட்டி பால் கறந்து பண்ணி போட்டு மாட்டுக்கு தண்ணி தவிர வச்சுட்டு வரேன். குளிக்கணும். குளிக்கிறியா? தான் சொரம் அடிக்கல, ஏன் குளிக்கிற? குளிக்கிறேன், சொரம் அடித்தாலும் குளிக்கிறேன். வெந்நீர் போட்டிருக்கு, வெந்நீரில் குளிச்சு தான். குளிக்காமல் நம்ம ஊசி போட்டிருக்கல, எது போட்டாலும் குளிச்சுட்டு வரான். குளிக்கலாம், தூக்கம் வராது நைட்டு. என்ன போயிட்டுருக்கு இப்போ வந்து பிரியாணி தான். மீல் மேக்கர்லாம் போட்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. யார் இப்போ மாஸ்டர் யார் தெரியுமில்ல? நம்ம மாமன் தான் மாஸ்டர். நீ பண்ண மாட்டியா? எனக்கு தெரியாது, ஒன்லி சாப்பிட்றதோட சரி. நான் செய்யறதுனால செஞ்சிருப்பேன். நீ செஞ்சிருப்ப. இனிமேல் அரிசி ஊறதிக்கிட்டு இருக்கு, இதை போட்டால் வேலையே முடியுது. நீ கிழிச்சிடலாம் வந்துச்சு, டக்குன்னு சாப்பிட்டு சீக்கிரம் மாத்திரை போட்டு படுக்கணும். நமக்கெல்லாம் இன்னைக்கு பிரியாணி எண்ணெய் கம்மியாக ஊற்றுங்க. எண்ணெய் எல்லாம் கம்மியாக தானே ஊற்றுறீங்க? காரம் கம்மியாக இருக்கணும், எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். பேச முடியல, மூக்கெல்லாம் அடைச்சிருச்சு. மூக்கிலே சளி. எனக்கும் சளி, உனக்கும் சளி, ஊரே சளி தான். உன் சளி தான் வந்துச்சு எனக்கு. படுக்கிறது தனியாக படுக்கணும், வந்து என் ஓரமாக படுக்காத. சாப்பாடு பிரியாணி ரெடி மிச்சா, வெஜ் பிரியாணி இறக்கலாமா? சாப்பிட்லாம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லணுமா? சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருக்கும், நீங்கள் பண்ணாலே. இறக்குங்க. அப்புறம் என்ன, இதே தான் பார்க்கவே சூப்பராக இருக்கும்மா. எங்கே எடுத்துக்கோங்க? உள்ளே எடுத்துகிட்டு வந்தேங்க, வீட்டுக்குள்ளே. கொஞ்சம் இதுதான் இருக்குங்க. வாங்க, அங்கே ஹீட்டாக இருக்கும், அதாவது அடியில் அடியில் வச்சுக்கலாம். வாங்க சாப்பிட்லாமாப்பா? அந்த உக்காரு. இது என்ன கறி மேலே ஏதோ அம்மா பூசியிருந்தது. அம்மா சாம்பலையும் மண்ணியும் தடவுச்சு. ஏம்மா? ஓ, கறி அண்டாதுன்னு. இது மக்களே, இதெல்லாம் ஏன் இந்த சட்டி இப்படி இருக்குன்னு நினைப்பீங்க. இதில் அம்மா வந்து பார்த்திங்கன்னா சாம்பலையும் மண்ணியும் சேர்த்து
பூசியிருக்காங்க. அப்போ தான் பாத்திரத்தில் வந்து கறி அண்டாதுன்னு, கழுவ வந்து ஈஸியாக இருக்கும்னு அப்படி பண்ணியிருக்காங்க. பிரியாணி வந்து பாருங்கள், பிரியாணியில் வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு தப்பு தான் நடந்துருச்சு. என்னன்னா தண்ணி அதிகமாக போயிடுச்சு, கொஞ்சம் கொல கொலன்னு இருக்குது சாப்பாடு. மற்றபடி அவ்வளோ தண்ணி அப்பா வந்து கொஞ்சம் குறைச்சிட்டாரு, இல்லைச்சிங்களா இன்னும் கொல கொலன்னு இருக்கும். ஆமாம் ஆமாம், நீ தண்ணி எடுக்கிறச்சிக்க இன்னும் கொல. நல்லா இருக்குது, டேஸ்ட்லாம் அருமையாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி கூட போடுறதால பார்த்தா கொஞ்சம் பொங்கு சொல்கிற மாதிரி இருக்குது. வேறு ஒன்று நல்லா இருக்குது, சாப்பிட்றது நல்லா ருசியாக இருக்குது. இதே கொஞ்சம் நேரம் ஆனால் எடுத்துக்கும், அதை கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சுக்க கரெக்டாக சாப்பிட்டா நல்லா இருக்கும். உனக்கு எப்படிமா இருக்குது டேஸ்ட்டு? நல்லா இருக்கா? அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு இறங்கிட்டாங்க கருத்தில். செம்ம வரப்பு தான். நான் வந்து நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அம்மா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தம்பி அப்படியே நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கான். வீட்டில் வந்து உடல்நலம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. நீர் கொண்டுக்கிட்டு கண்ணை முடங்குது. இதெல்லாம் கூடிய சீக்கிரம் துரத்தி விரட்டணும். நான் கொஞ்சம் நியூஸ் பார்க்கணும், இந்த பக்கம் விளையுவோம், டிவியை காட்டி இறங்கு. ஸோ மக்களே வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதேமாரியே செஞ்சு சாப்பிட்டாச்சு. மாமா பாப்பா என்ன ஜுரம் அடிக்குதா? மாமா சாப்பிட்டாங்க, பாப்பா கொஞ்சம் ஜுரம் அடிக்குதுன்னு சாப்பாடு கொண்டு வந்து வச்சுருக்காரு. எந்திரிக்கணும் இருக்குது பாப்பா, கொஞ்சம் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு உட்காந்து சாப்பிடுவாப்பா. நம்ம நித்திக்குலாம் என்ன, நம்ம நித்திக்கு வந்து சொல்லக்கூடிய காட்ட முடியாத அளவுக்கு ஒரு காஸ்டியூமில் படுத்துருக்கான். காஸ்டியூமே இல்லாமல் படுத்துருக்கான். அதனால் நித்திக்கு வந்து காட்டுற மாதிரி இல்லை. ஸோ மக்களே இன்றைக்கி வந்து நல்லா போணுச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நான் வந்து இந்த வீடியோவை டக்குன்னு உட்காந்து எடிட் பண்ணணும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.